ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஜல்லடை வச்சுட்டு மைதா மாவு வந்து இந்த 2 கப்பு போட்டிருக்கேன். இந்த 2 கப்பு வந்து எனக்கு 200 கிராம் இருக்கும். பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஜல்லிச்சலாம். ஏன் நம்ம ஜல்லிக்கிறோன்னா, கட்டிகள் இருந்தால் அதில் வந்து நம்ம ஜல்லிக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக வரும். வண்டு புழு இந்த மைதா மாவில் இருந்தாலும் நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். நம்ம ஜல்லிச்சு எடுத்துடலாம். கட்டி வருது பார்த்திங்களா? அவ்வளோதான். இந்த கட்டி நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு 100 கிராம் பட்டர் எடுத்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பட்டை, ஒரு ஏலக்காய், இஞ்சி இது 3த்தையும் நம்ம நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்சியில் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இஞ்சி, நீங்கள் காஞ்ச சுக்கு இருந்தால் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய் இதில் போட்டு நம்ம அரைக்கும்போது ஃபைனாக அரைச்சிடும். அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடணும். நல்லா பீட் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து, ப்ரௌன் சுகர் தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து அதையுமே நம்ம பீட் பண்ணிக்கலாம். முட்டை 1 சேர்த்துக்கலாம். முட்டை 1 சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்தோன்னே டெக்ஸ்சர் பாருங்களேன் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மாவை சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது நான் கொஞ்சம் மாவு தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் மாவு வச்சுருக்கேன். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். இன்னொரு செகண்ட் பேட்ச் போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச மாவை 3 பேட்சாக போட்டு நம்ம ஒரு பேட்சாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இது 3வது பேட்ச்சு. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் வச்சிடலாம். ஃப்ரீசரில் இல்லை, கீழே வச்சிடலாம். வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தண்ணியாக இருந்தது. இப்போ எவ்வளோ கட்டியாக ஹார்டாக இருக்குது பாருங்களேன். அந்த நம்ம ஐயோ தண்ணி ஆயிடுச்சே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 2 ஹவர் வச்சுருந்தோம். 2 ஹவர் வச்சு எடுத்த உடனே இப்படி கட்டி ஆகிடுச்சு. இப்போ இதனால் நம்ம பிசைஞ்சு கொடுத்துட்டு ஷேப் கொடுத்துடலாம். ஷீட்டில் வச்சாச்சு. இப்போது அதுக்கு மேலே இன்னொரு பட்டர் ஷீட் போட்டுட்டு பூரி கட்டையில் வச்சு தேய்ச்சி கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட இருக்க என்ன மோல்டு இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம கையே மோல்டு தாங்க. வாங்க ட்ரை பண்ணுவோம். கிறிஸ்மஸ் ட்ரீ வரைஞ்சிச்சா? டீர் அழகாக வந்திருக்குங்களா? பேக்காய் வந்துட்டாங்க. அப்புறமா சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆர்ட், ரோஸ், சாக்லேட், ஸ்னோஃப்ளேக், ஸ்டிக், ஐஸ்கிரீம், டியர்,